ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதே மாதிரி பூரி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு குக்கர் இல்லைனா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு சோயா, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தோலை நிற்கிட்டு 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி மேலே இருக்கிற கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதி வர சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 10லேருந்து 15 எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரு 10 மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடலாம். இந்த சோயா தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தக்காளி இருக்கிற தோலை நிற்கிட்டு இந்த தக்காளி, மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே தனியாக ஆற வச்சுக்கோங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியாக நமக்கு தேவைப்படும். முதல்ல இந்த சோயாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணியெல்லாம் பிழிய வேண்டாம், அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக 1/4 கப் அளவுக்கு வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு கேரட் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு கொத்தமல்லி இலை, 2 பல் பூண்டு பொடிசா நறுக்கினது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சுடு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காண்டா நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பேஸ்ட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா சுடாக இருக்குது. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விடணும்னு தேவையில்லை. ஒரு பாதி மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டாலே போதும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை நம்ம திருப்பி விடலாம். சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். நல்லா ஒன்று போல் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை தனியாக வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1 டீஸ்பூன் சோம்பும், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதில் பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட தேவையான அளவு மசாலா சேர்க்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகணும். திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா இருக்கிற பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி, வெங்காயம், மீன் மேக்கர்லாம் வேக வச்சு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி ஒரு 1/2 கப் அளவு இருந்துச்சுல, அந்த தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்த உருண்டைகளெல்லாம் சேர்த்துட்டு கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் கிளறி விட்டுட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சப்பாத்தியோடையும் இட்லி தோசையும் சாத்து கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.